ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. உறங்கிக் கொண்டிருக்கும் கிருஷ்ண பிரேமையை எழுப்புவதற்குண்டான சிறந்த வழி. ஜீவன்கள் பகவானின் நுண்ணிய அணுவை போன்ற அம்சங்களாக இருப்பதால் பக்தி தொண்டானது அவர்களில் ஏற்கனவே உள்ளது, ஆனால் செயலற்ற நிலையில் உள்ளது. சிரவணம், கீர்த்தனம், அதாவது செவியுறுதல், உரைத்தல் முதலியவற்றுடன் பக்தி தொண்டு தொடங்குகின்றது. ஒரு மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கையில் அவனை சப்தத்தினால் எழுப்ப முடியும். எனவே தூய வைஷ்ணவரால் உச்சரிக்கப்பட்ட ஹரே கிருஷ்ணா மந்திரத்தினை கேட்பதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு கட்டுண்ட ஆத்மாவிற்கும் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கேட்பவன் ஆன்மீக உணர்வு அல்லது கிருஷ்ண உணர்விற்கு எழுப்பப்படுகிறான். இவ்விதமாக ஒருவனின் மனம் படிப்படியாக தூய்மை அடைகிறது என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறியுள்ளார். சேதோதர்ப்பணமார்ஜனம். மனம் தூய்மை அடையும் போது புலன்களும் தூய்மை அடைகின்றன. புலன்களை புலனுகர்ச்சியில் உபயோகிப்பதற்கு பதிலாக கிருஷ்ண உணர்வை எழுப்பிய பக்தன் தனது புலன்களை பகவானின் தெய்வீக அன்பு தொண்டில் ஈடுபடுத்துகிறான். உறங்கிக் கொண்டிருக்கும் கிருஷ்ண பிரேமையை எழுப்புவதற்கு இதுவே வழிமுறையாகும். ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை 22.105 பொருளுரையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. முக்கிய கருத்துக்கள். முதலாவது, உயிரினங்களின் இயல்பு. ஒவ்வொரு ஜீவனும் பகவானின் நுண்ணிய அணுவை போன்ற அம்சமாகும். எனவே பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு என்பது ஒரு ஜீவனிடம் ஏற்கனவே இயல்பாகவே உள்ளது. ஆனால் தற்போது அது செயலற்ற, அதாவது உறங்கிய நிலையில் உள்ளது. இரண்டாவது, பக்தியின் தொடக்கம். பக்தி தொண்டு என்பது சிரவணம், அதாவது கேட்டல், மற்றும் கீர்த்தனம், அதாவது பகவானின் புகழை பாடுதல், பேசுதல் ஆகியவற்றின் மூலம் தொடங்குகிறது. மூன்றாவது, சப்தத்தின் மூலம் விழிப்புணர்வு. உறங்கும் ஒரு மனிதனை சப்தத்தின் மூலம் எழுப்புவது போல மாயையில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களை ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் புனித ஒலியின் மூலம் எழுப்ப முடியும். நான்காவது, தூய வைஷ்ணவரின் பங்கு. தூய வைஷ்ணவர் ஒருவரால் உச்சரிக்கப்படும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கேட்கும் வாய்ப்பு ஒவ்வொரு கட்டுண்ட ஆத்மாவிற்கும் வழங்கப்பட வேண்டும். இதுவே அவர்களை ஆன்மீக விழிப்புணர்விற்கு இட்டுச் செல்லும். ஐந்தாவது, மன தூய்மை. சேதோதர்ப்பணமார்ஜனம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உபதேசப்படி இந்த திருநாமத்தை கேட்பதனால் ஒருவனின் மனம் படிப்படியாக தூய்மை அடைகிறது. கண்ணாடியில் உள்ள தூசி அகற்றப்படுவதை போன்றது இது. ஆறாவது, புலன்களின் மாற்றம். மனம் தூய்மை அடையும் போது புலன்களும் தூய்மை அடைகின்றன. கட்டுண்ட நிலையில் புலன்கள் தற்காலிகமான புலனுகர்ச்சியில் ஈடுபடுகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வு விழிப்படையும் போது அதே புலன்கள் பகவானின் தெய்வீக அன்பு தொண்டில் பக்தியில் ஈடுபடுத்தப்படுகின்றன. முடிவுரை. உறங்கிக் கொண்டிருக்கும் கிருஷ்ண பிரேமையை, பகவான் மீதான அன்பை மீண்டும் தட்டி எழுப்புவதற்கு இதுவே முறையான வழிமுறையாகும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.